ஒரு ஹீரோ பல வருடமா சிரிச்சுக்கிட்டே இருந்தவர் இன்னைக்கு பப்ளிக்கா வந்து இனி நான் சாது கிடையாது, எல்லாரையும் முடிச்சிட்டு தான் போவேன்னு பேசுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? சாதுவா இருந்த என்ன நிறைய பேர் சீண்டணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்குலாம் நான் சொல்லிக்கிறேன், இதான் என் ஆஃபீஸ், நீங்க வாங்க, மறைமுகமா எதுவும் வேணாம், டைரக்டா வாங்க. இது ஒரு சாதாரண செலிபிரிட்டி இஷ்யூ கிடையாது. இதுல எமோஷனல் பிரேக் டவுன் நிறையவே இருக்கு. பிளாக்மெயில் மேரேஜ்னு ஒரு பெரிய அக்யூசேஷனே இருக்கு. ஏஐ வீடியோ மேனிப்புலேஷன்னு ஒரு டேஞ்சரஸ் விஷயமும் இதில் இருக்குது. அதுவும் என் பிள்ளைங்களை பார்க்க விட மாட்டாங்கன்னு ஒரு அப்பா உடஞ்சி பேசுகிறாருன்னா அந்த பெயின் எந்த லெவலில் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. வணக்கம் காய்ஸ். இன்னைக்கு சோஷியல் மீடியா முழுக்க ஃபயர் ஆகிட்டே இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஆக்டர் ரவி மோகன் சொன்ன சில வார்த்தைகள் இப்போ லிட்ரலி இன்டர்நெட்ல ஷாக் வேவ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. சாது மிரண்டால் காடு கொள்ளாது, இந்த ஒரு லைன்லயே அவரோட மென்டல் சிச்சுவேஷன் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். யூஸ்வலி ரவி மோகன் அவங்கள நீங்க பார்த்தீங்கன்னா கான்ட்ரோவர்சி அவாய்ட் பண்றவரா இருப்பாரு, சைலண்டா இருப்பாரு, ஸ்மைல் பண்ணிக்கிட்டே எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்றவரா இருப்பாரு. பட் இப்போ ஃபர்ஸ்ட் டைமா அவர் உடஞ்சி பேசுற மாதிரி தெரியுது. அதிலும் என்னை சீண்டி பார்க்காதீங்க, இனி நான் சாது கிடையாதுன்னு சொல்றது சும்மா எமோஷனல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தெரியல. என் பாசத்தை பத்தி பேசாதீங்க, உங்க யாருக்கும் எதுவுமே தெரியாது. டெய்லி நைட் உட்கார்ந்து செஸ் கத்துக்கிறேன், சின்ன பையன் டெய்லி உட்கார்ந்து விளையாடுவேன், அவங்க தோத்து போவேன். என்ன சொல்றீங்களா? குழந்தைங்க மேல நம்பிக்கை. அதுக்குள்ள ரொம்ப நாள் அழுத்தம் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனா காய்ஸ், இங்க தான் ஆக்சுவல் ட்விஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அவர் சொல்ற முக்கியமான அக்யூசேஷன் என்னன்னா, இது ஒரு பிளாக்மெயில் மேரேஜ். கையை அறுத்துக்கிட்டு த்ரெட்டன் பண்ணி இந்த மேரேஜ் நடந்ததுன்னு சொல்லியிருக்காரு. நவ் ஹானஸ்ட்லி நம்ம பேசணும்னா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஒரு செலிபிரிட்டி பப்ளிக்காக சொல்வது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இது ஃபேமிலி இஷ்யூவை தாண்டி மென்டல் ப்ரெஷர், எமோஷனல் டார்ச்சர், சைக்காலஜிக்கல் இம்பேக்ட். இந்த லெவலுக்கு போயிருச்சுன்னு தான் பீப்புள் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த ஹோல் இஷ்யூல ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்த லைன் என்னன்னா, எனது பிள்ளைங்களை பார்க்க அனுமதிக்கல. ஒரு அப்பா அந்த லைன் சொல்லும்போது அது ரசிகர்களுக்கே கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கும். மேலும் அவர் சொல்றாரு, பாதுகாவலர்களோட தான் பள்ளிக்கு குழந்தைகளை அனுப்புறாங்க, பாசத்தை பற்றி என்னிடம் பேசாதீங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும்போது இது வெறும் செலிபிரிட்டி காசிப்பாக இல்லாமல் ஒரு ஃபேமிலி முழுக்க பிரேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. இதில் இன்னொரு டேஞ்சரஸ் பாயிண்ட் என்னன்னா, ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி எடிட்டட் வீடியோ ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னு அவர் குற்றம் சொல்லியிருக்காரு. இதுதான் இப்போ பிக்கஸ்ட் டிஸ்கஷன். ஏன்னா காய்ஸ், இப்போ ஏஐ வந்ததுக்கப்புறம் யார் உண்மை, யார் ஃபேக்கு, எது ரியல் வீடியோ, எது எடிட்டட் வீடியோன்னு கண்டுபிடிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒருத்தரை டார்கெட் பண்ணணும்னா ஃபியூ மினிட்ஸில் ஃபேக் கண்டென்ட் உருவாக்க முடிஞ்சிற லெவலுக்கு டெக்னாலஜி போயிருச்சு. இதனால் பல பேர் மென்டலி கொலாப்ஸ் ஆகுறாங்கன்னு அவர் இன்டைரக்ட்லி சொல்ல வராரு. ஆனா சோஷியல் மீடியால இன்னொரு விஷயம் தான் வேகமா ட்ரெண்ட் ஆகுது. 3 எழுத்து இட்லி நடிகை. சில விஷயங்கள் சொன்னாங்க, ஓபனா சொன்னாங்க. இந்த 3 லெட்டர் நடிகை நான் சொன்ன ஆல்ரெடி நிறைய கேஸ் பேர் சொன்னாங்க. அவங்களும் என் பேரை தெரியாம என்ன வந்து அட்டாக் பண்றாங்க. இட்லி நடிகை அதையும் சொல்லிருக்காங்க. 3 பேர் ஹீரோஸ் என்கிட்ட பெரிய ஹீரோஸ், அவங்க ஜெனரேஷன் ஹீரோஸ், குடும்பத்தை கிட்ட வந்த இதாவ அசிங்கமான வார்த்தைகள் சொன்னாங்க. இந்த ஒரு க்ளூ போட்ட உடனே இன்டர்நெட் டிடெக்டிவ்ஸ் எல்லாம் ஃபுல் வேலைக்கு இறங்கிட்டாங்க. யார் அந்த நடிகை, என்ன நடந்தது, உண்மையாவே தேர்ட் பர்சன் இன்வால்வ்மெண்ட் இருக்கா, இது பற்றின ஸ்பெக்குலேஷன் இப்போ ஆல்ரெடி பீக்கில் இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கிளியர், செலிபிரிட்டினா மணி இருக்கும், ஃபேம் இருக்கும், ஆனால் மென்டல் பீஸ்க்கு கேரண்டி இல்லை.
கேமரா முன்னாடி சிரிக்கிற பல பேர் கேமரா ஆஃப் ஆனதும் எவ்வளவு பெயின்ல இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. முடியுமா? இல்ல இருந்தவங்க தானே தெரியும். நீங்க ஏன் பேசுறீங்க சைபர் புல்லிங் ட்ரிக்ஸ்? உங்க எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் சூசைட் பண்ணிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? நான் போயிடுறேன். உங்க எல்லாரும் எடுத்துட்டு தான் போவேன் நான். இந்த குழந்தைங்க அந்த டீனேஜர்ஸ்ல இருந்து செத்து போயிருக்காங்க. சைபர் புல்லிங் ட்ரிக்ஸ். தக்கமா உங்களுக்கு? இப்போ ரவி மோகன் அவங்க எடுத்திருக்கும் பிக்கஸ்ட் டெசிஷன் என்னன்னா, டிவோர்ஸ் இஷ்யூ கம்ப்ளீட் ஆகும் வர புதிய படங்கள்ல நடிக்க மாட்டேன், நடிச்ச படங்களையும் ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இந்த டெசிஷன் ரசிகர்களுக்கு ஷாக்கா இருந்தாலும் அவரோட மென்டல் சிச்சுவேஷன் எந்த லெவல்ல இருக்குன்னு இதுல தெரியுது. இது அடுத்த சில நாட்கள்ல இன்னும் பெரிய விவாதமா மாற வாய்ப்பு இருக்கு. இந்த இஷ்யூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரவி மோகன் அவர்கள் சொல்றது ஜென்யூனான பெயினா இல்லனா இன்னும் தெரியாத சைடு ஏதாவது இருக்கா? காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் இப்படிப்பட்ட தமிழ் ட்ரெண்டிங் அப்டேட்ஸ்க்கு பேசலாம் ப்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video.